வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். சீரற்ற காலநிலையால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 30ஆக உயர்வு. இலங்கையிலிருந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் தமிழகத்தில் தஞ்சம். இரத்தினபுரி மாவட்டத்தின் சில பாடசாலைகளுக்கு இன்றும் விடுமுறை. இடைநிறுத்தப்பட்ட 70 மாணவிகள் பெறுபேறுகளை வெளியிடுமாறு ஹாரிஸ் எம்பி கோரிக்கை. வெள்ளம் காரணமாக 15,000 ஏக்கர் வயல் நிலம் பாதிப்பு. கொத்துரொட்டி மற்றும் உணவுப் பொருட்களின் விலைகள் குறை. சீரற்ற காலநிலை காரணமாக நாட்டில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 30ஆக உயர்வடைந்துள்ளது என்று பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னகோன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு வாய்மூல கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இறுதிச் சடங்குகளாக 25,000 ரூபாயை அரசாங்கம் வழங்கி வைப்பதாக தெரிய வருகிறது. எவ்வாறாயினும் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீட்டு வழங்குவது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அனர்த்தங்கள் காரணமாக 71 வீடுகள் முழுமையானதாகவும் 93,770 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன. இந்நிலையில் வீடுகளுக்கு ஏற்பட்ட சேதங்களை மதிப்பிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மதிப்பீட்டு பணிகள் நிறைவடைந்ததன் பின்னர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டார தென்னகோன் குறிப்பிட்டுள்ளார். நிலவும் சீரற்ற காலநிலையை அடுத்து இரத்தினபுரி கல்வி வலயத்துக்குட்பட்ட சகல பாடசாலைகளுக்கு இன்றைய தினம் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சப்ரகும மாகாண கல்வி அமைச்சு இதனை தெரிவித்துள்ளது. நிவித்திகல கல்வி வலயத்துக்குட்பட்ட இலப்பாத்த, அயகம மற்றும் கலவாணி பிரதேச பாடசாலைகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. நிலவும் சீரற்ற காலநிலையை அடுத்து குறித்த பாடசாலைகளுக்கு நேற்று விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக நேற்று முன்தினம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த பாடசாலைக்கு இன்றும் விடுமுறை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக சப்ரகும மாகாண கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இடைநிறுத்தப்பட்டுள்ள திருகோணமலை சாஹிரா கல்லூரியின் 70 மாணவிகள் கல்வி பொருத்தராத உயர்தர பரீட்சை பெறுபேறுகளை வெளியிடுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் HMM ஹாரிஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். கல்வித்துறையில் காணப்படும் பிரச்சினைகள் தொடர்பாக ஒத்திவைப்பு வேளை விவாதத்தில் கலந்து கொண்டு அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். இந்த கோரிக்கைக்கு பதிலளித்த கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜனந்த குறித்த மாணவிகளின் பெறுபேறுகளை விரைவில் வெளியிடுவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பரீட்சை விதிகளை மீறியமை தொடர்பில் குறித்த மாணவிகளின் பெறுபேறு இடைநிறுத்தப்பட்டதாகவும் அது தொடர்பான விசாரணைகள் நிறைவடைந்துள்ள நிலையில் அந்த பெறுபேறுகளை விரைவில் வெளியிட முடியும் எனவும் கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜனந்த தெரிவித்துள்ளார். இதேவேளை கடந்த காலங்களில் சப்ரகும, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலிருந்து தனித்தமிழ் அலகுகள் தற்போது நீக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் அவற்றை மீள பெற்றுக் கொடுக்குமாறும் நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன் கோரியுள்ளார். சீரற்ற காலநிலை காரணமாக ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக 15,000 ஏக்கர் வயல் நிலம் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. அத்துடன் பல இடங்களில் மரக்கறிகள் பயிரிடப்பட்ட நிலங்களும் அனர்த்தங்களுக்கு காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீரவுடன் கலந்துரையாடல் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது பயிர்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பு தொடர்பில் உடனடியாக ஆராய்ந்து அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்குமாறு அமைச்சர் செயலாளருக்கு அமைச்சர் பணிப்புரை விடுவித்துள்ளார். இந்த வருடம் கல்வி பொருத்தராதர சாதாரண பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுக்கான உயர்தர பரீட்சை வகுப்புகள் இன்று ஆரம்பமாக உள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கான உத்தியோகபூர்வ நிகழ்வு கொழும்பு நாளந்தா கல்லூரியில் இன்றைய தினம் இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி பொருத்தராதர சாதாரண பரீட்சை நிறைவடைந்து பெறுபேறுகளுக்காக காத்திருக்க 3 மாத காலத்தை கருத்தில் கொண்டு உயர்தர வகுப்புகளை விரைவாக ஆரம்பிப்பதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. நேற்று இரவு முதல் கொத்துரொட்டி மற்றும் உணவுப் பொதிகள் உள்ளிட்ட சில உணவகங்கள் சார்ந்த பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளதாக உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதன்படி கொத்துரொட்டி மற்றும் உணவுப் பொருட்களின் விலைகள் 25 ரூபாயினாலும், முட்டை ரொட்டி 10 ரூபாயினாலும், லட்டு 5 ரூபாயினாலும் குறைக்கப்பட்டுள்ளது. சில துறைகளை தொடர்ந்தும் அத்தியாவசியமான சேவையாக அறிவித்து அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. சில துறைகளை தொடர்ந்தும் அத்தியாவசியமான சேவையாக அறிவித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. 1979ஆம் ஆண்டில் 61ஆம் இலக்க அத்தியாவசிய பொதுச் சேவை சட்டத்தின் 2ஆம் பிரிவுக்கு அமைய இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியாகியுள்ளது. இதற்கமைய மின்சார விநியோகம், கனியவள உற்பத்தி மற்றும் பகிர்ந்தளித்தல் என்பன தொடர்ந்தும் அத்தியாவசியமான சேவைகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் வைத்தியசாலைகள், மருந்தகங்கள் உள்ளிட்டவற்றையும் அத்தியாவசியமான சேவைகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இலங்கையிலிருந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் தமிழகத்தில் தஞ்சமடைந்துள்ளார்கள்.
அவர்கள் முல்லைத்தீவிலிருந்து மன்னாருக்கு சென்று அங்கிருந்து அதிகாலை தமிழகத்தை அடைந்துள்ளார்கள். அவர்களின் 4 சிறுவர்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த 6 பேரும் படகு மூலம் ராமேஸ்வரம் சோராங்கோட்டையை அடைந்த நிலையில் தமிழக கரையோர காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளார்கள். இவரிடம் இந்திய பாதுகாப்பு தரப்பினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. வெள்ளம் காரணமாக முழுமையாக மூடப்பட்ட அதிவேக நெடுஞ்சாலையின் கடுவலை வெளியேறும் மற்றும் உள்நுழையும் பகுதி நேற்று காலை முதல் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய குறித்த வீதியூடாக வளமை போன்று பயணிக்க முடியும் என வீதி அபிவிருத்தி அதிகார சபை அறிவித்துள்ளது. கடுவலை அதனை அண்டிய பகுதிகளுக்கு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக குறித்த வீதியினூடாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. எனினும் வெள்ள நீர் குறைவடைந்தமையை அடுத்து மீண்டும் குறித்த வீதியை திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வீதிய அதிகார சபை தெரிவித்துள்ளது. மணலாறு பகுதியில் சிறுவனொருவன் மீது கொடூரமாக தாக்குதல் நடத்தும் காணொலியுடன் தொடர்புடைய 5 சந்தேக நபர்களையும் விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதன்படி கைது செய்யப்பட்ட குறித்த 5 பேரும் எதிர்வரும் ஜூன் மாதம் 19ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்தோனேசியாவின் தெற்கு சுமாத்ரா தீவில் நேற்று பிற்பகல் சக்தி வாய்ந்த நில அதிர்வு ஒன்று ஏற்பட்டுள்ளது. பிற்பகல் 2:20 மணியளவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது டிக்டர் அளவுகோலில் 5.7 மெட்ரிக் டன்னாக பதிவாகியுள்ளது. எனினும் சுனாமிக்கான எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது பதவி விலகல் கடிதத்தை இந்திய ஜனாதிபதி திரௌபதி முகர்விடம் நேற்று கையளித்துள்ளார். மக்களவை தேர்தல் முடிவுகளை நேற்று முன்தினம் வெளியிடப்பட்டிருந்தன. இதற்கமைய நரேந்திர மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி அங்கத்துவம் வகிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி 292 இடங்களையும், ராகுல் காந்தி தலைமையிலான காங்கிரஸ் அங்கத்துவம் வகிக்கும் இந்தியா கூட்டணி 232 இடங்களையும் கைப்பற்றியுள்ளன. தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்பதற்கு 272 ஆசனங்கள் தேவைப்பட்ட நிலையில் பாரதிய ஜனதா கட்சி 240 ஆசனங்களை பெற்றிருந்தது. இந்நிலையில் எதிர்வரும் 8ஆம் தேதி 3வது முறையாகவும் பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனிடையே டில்லியில் ராஷ்டிரபதி பவனில் ஜனாதிபதி திரௌபதி முர்முவை நேரில் சந்தித்து நரேந்திர மோடி 17வது மக்களவையை கலைப்பதற்கான பரிந்துரை கடிதத்தை கையளித்துள்ளார். அதனை ஏற்றுக்கொண்ட இந்திய ஜனாதிபதியும் புதிய அரசாங்கம் அமைக்கும் வரை நரேந்திர மோடியை தொடர்ந்து காபந்து பிரதமராக செயற்படுமாறு கோரியுள்ளார். இதேவேளை நேற்று மாலை தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியுடன் முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். நன்றி.